எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். மாறாதவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த கல்வாரி நாட்களிலே உம்முடைய சிலுவையை தியானிக்க நீர் ஆண்டவரே எங்களுக்கு தருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சிலுவையிலிருந்து எங்களுக்கு ஆண்டவரே மீட்பு உண்டாகிற்று. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது. தகப்பனே, உம்முடைய ஆண்டவரே மரணத்தினால் பிதாவோடு நாங்கள் ஐக்கியமாக்கப்பட்டிருக்கிறோமே. தகப்பனே, சத்துருக்களாக இருந்த எங்களை ஆண்டவரே நீர் மீண்டுமாய் ஆண்டவரே தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறீரே. இதெல்லாம் நினைத்து ஆண்டவரே அந்த கல்வாரி சிலுவைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக நீர் சிந்தின ஆண்டவரே இரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்திற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, புது உடன்படிக்கை ஆண்டவரே உம்முடைய சரீரத்தினால் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறீரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஆபிரகாமோடு பண்ண அந்த உடன்படிக்கையை மறவாமல் ஆண்டவரே அவனை நடத்தின தேவன், கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்காக ஆண்டவர் நீர் செய்த உடன்படிக்கையை மறவாமல் அனுதினமும் கிருபை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறீரே. தகப்பனே, அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, இன்னும் கிருபை தாங்க ஆண்டவரே. கிறிஸ்துவின் நிமித்தம் ஆண்டவர் இன்னும் எங்களுக்கு அதிகமான கிருபையை நீ தருவீராக. தகப்பனே, இந்த நேரத்தில் ஆண்டவர் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஜீவனுள்ள ஆண்டவரே பலியாய் ஆண்டவரே எங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆட்கொள்ளுவீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ளுவீராக. பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களை உயிர்ப்பிப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் சரீரத்தை ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஆயத்தப்படுத்துவீராக. தகப்பனே, எங்களை முழுமனதாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் ஒரு விஷயம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த கல்வாரி நாட்களிலே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே முழு மனதாய் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, சிந்தின ஒவ்வொரு இரத்தமும் பெற்கப்பட்ட உம்முடைய சரீரமும் எங்களுக்காக, அதை நாங்கள் ஆண்டவரை உணர எங்களுடைய மனதை நீர் ஆயத்தப்படுத்துங்கப்பா. எங்களுடைய எண்ணங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இவ்வளோ பெரிய விலையேற பெற்ற ஆண்டவரே இந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சரீரத்தை ஆண்டவரை நீர் தகுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே, தகுதிப்படுத்துவீராக. ஓ, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், என் இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு பொன் இயேசுவின் அழகையை சிந்தை செய்வோம் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். செய்து
சித்தம் செய்து கொண்டு ஜீவிக்க உலகினில் ஜீவிக்க உலகினில் ஜீவிக்க வாஞ்சிக்கிறே என் இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு என் இயேசுவின் அழகையே சிந்தை செய்து என் இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு என் இயேசுவின் அழகையே பாடுவோம். என் இயேசுவில் எந்தனை வைத்து கொண்டு என் இயேசுவில் எந்தனை வைத்து கொண்டு இயேசுவை போலாக இயேசுவை போலாக இயேசுவை போலாக நான் வாஞ்சிக்கிறேன். இயேசுவை போலாக இயேசுவை போலாக இயேசுவை போலாக நான் வாஞ்சிக்கிறேன். மாம்சத்தின் இச்சையை விட்டு மாம்சத்தின் கிரியையை அழித்து விட்டு மாம்சத்தின் இச்சையை வெறுத்து விட்டு மாமிசத்தின் கிரியையை அழித்து விட்டு ரூபசாயலை பெற்றுக்கொண்டு மறுரூபசாயலை மறுரூபமாகவே 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 வாஞ்சிக்கிறேன். இவ்வுலகின் பேராசை எனக்கில்லையே இவ்வுலகின் என் ஆசை பொன் இயேசுவே இவ்வுலகில் பேராசை சேர்ந்து பாடுவோம். இவ்வுலகில் என் ஆசை பொன் இயேசுவே இவ்வுலகில் காண்பவை மாறானே இவ்வுலகில் காண்பவை மாயைதானே. உலகினில் இயேசுவே உலகினில் இயேசுவே உலகினில் இயேசுவே என் பொக்கிஷம் என் நேசரே எந்தனை காத்து கொள்ளும் என் உள்ளத்தில் எப்போதும் வாசம் செய்யோ உன் முகத்தை ஏழையாம் பார்க்கும் மட்டும் உன் முகத்தை ஏழையான் பார்க்கும் மட்டும் பரிசுத்தமாய் என்னை பரிசுத்தமாய் என்னை பரிசுத்தமாய் என்னை வைத்து கொள்ளோ என் நேசரே எந்தனை காத்து கொள்ளும் என் உள்ளத்தின் எப்போதும் வாசம் செய்யோ உன் முகத்தை ஏழையான் பார்க்கும் மட்டும் உன் முகத்தை ஏழையான் பார்க்கும் மட்டும் பரிசுத்தமாய் என்னை பரிசுத்தமாய் என்னை பரிசுத்தமாய் என்னை காத்து கொள்ளோ பரிசுத்தமாய் என்னை பரிசுத்தமாய் என்னை பரிசுத்தமாய் என்னை கேளுங்க பரிசுத்தமாய் பரிசுத்தமாய் என்னை
வைத்து கொள்ளோ. நம்ம எல்லாம் அப்படியே எடுவி நிற்போம். சிலுவையை உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே உம்முடைய முகத்தை நாங்கள் காணும் மட்டும் எங்களை பரிசுத்தமாய் நீ வைத்து கொள்ளும். ஆண்டவரே நீர் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தில் நாங்களும் நடக்க தகப்பனே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல் ஆண்டவரே மாற, ஆண்டவரே சிலுவை எடுத்து கொண்டு ஆண்டவரே உம்மை பின்பற்றி வர பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு நீ கிருபை செய்வீராகப்பா. கிருபை செய்வீராக ஆண்டவரே. கேளுங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உம்மை போல ஆண்டவரே ஜீவிக்க, ஆண்டவரே உம்மை போல வாழ, ஆண்டவரே உம்மை பின்பற்ற ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபையை தருவீராக ஆண்டவரே. கிருபைகளை தருவீராக ஆண்டவரே. கிருபைகளை தருவீராக ஆண்டவரே. கிருபைகளை தருவீராக தகப்பனே. தகப்பனே உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. கிருபை தாங்க ஆண்டவரே. சிலுவையை சுமக்க ஆண்டவரே, சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே உம்மை பின்பற்ற தகப்பனே எங்களுக்கு நீர் கிருபையை ஆண்டவரே நீர் தருவீராக ஆண்டவரே. எங்களுக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாக்குவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மையை நாம் தரிப்போம். சுமந்தோரா சீஷனாக்குவோம், சிலுவை சுமந்தோரா சீஷனாக்குவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மையை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மையை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா 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 சொந்தம் பந்தங்கள் சொல்லா கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லா கொள்ளலாம், சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோ சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இருந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இருந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அல்லேலூயா அல்லேலூயா கரங்களை தட்டி அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. ஆமே அவர் பெருகவும் நான் சிறுகவும்
ஹalleluya ஹalleluya பாடுவோம் ஹalleluya 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 சீஷன் என்பவன் குருவை போலவே சீஷன் என்பவன் குருவை போலவே கணக்காய் வாழாமல் தன்னை தருவானே. ஆமே கணக்காய் வாழாமல் தன்னையும் தருபவன் பரலோக சிந்தையை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும் பரலோக சிந்தையை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும் ஹalleluya 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 பாடுவோம் ஹalleluya 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 விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன் மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணினே மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணினே விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன் விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன் உண்மையுள்ளவன் என்று உணர்வேன் ஹalleluya 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 பாடுவோம் ஹalleluya ஹalleluya சிலுவை சுமந்தோரா சீஷனாக்குவோம் சிலுவை சுமந்தோரா சீஷனாக்குவோம் சிந்தை வாழ்விலும் தாழ்மையை தரிப்போம் நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம் சிந்தை வாழ்விலும் தாழ்மையை தரிப்போம் நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம் இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் ஹalleluya 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 பாடுவோம் ஹalleluya 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 சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம் சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம் மாற்றோர் சதி செய்து மதிப்பினை கெடுக்கலாம் மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம் அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே ஹalleluya ஓ சேர்ந்து பாடுவோம் ஹalleluya 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 சிலுவை சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோம் சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோம் சிந்தை வாழ்விலும் தாழ்மையை தரிப்போம் நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம் சிந்தை வாழ்வீனும் தாழ்மையை தரிப்போம் சொல்லுவோம் நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம் இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் ஹalleluya ஹalleluya சேர்ந்து
பாடுவோம். ஹalleluya ஓ ஹalleluya 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 கடைசியா ஹalleluya 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 எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி இயேசு சொல்லுகிறார், நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள், உங்கள் சிநேகிதனை சிநேகித்து உங்கள் சத்துருக்களை பகையுங்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகித்து உங்களை விரோதிக்கிறவனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதான் சிலுவையுடைய சுவாபம். ஆண்டவரே, இந்த ஒரு சுவாபத்தினால் எங்களை நீர் நிரப்புங்க ஆண்டவர். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி, தகப்பனே, இந்த கல்வாரி நாட்களிலே உம்மை போல எங்களை நீ மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை போல எங்களை நீர் மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை போல எங்களை நீர் மாற்றுங்க தகப்பனே. தகப்பனே, சிலுவை சுமக்கிற ஒரு கிறிஸ்தவனாய் ஆண்டவரே, சிலுவை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றி வருகிற ஒரு கிறிஸ்தவனாய் ஆண்டவரே, உம்மை போல ஆண்டவரே நாங்களும் மாற. சீஷன் என்பவன் ஆண்டவரே குருவை போல இருப்பானே, தகப்பனே நாங்களும் அப்படி மாற ஆவியானவர் எங்களுடைய மாம்சத்தின் மேல் நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உம்மை போல் எங்களை நீ மாற்றுங்க தகப்பனே. உம்மை போல் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை போல் எங்களை மாற்றுங்க தகப்பனே. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஓ ஹalleluya. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. அப்பாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை கண்கள் கலங்கிடுதே. அப்பாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோ அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும் நையேற்று என்றும் நடத்தும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. அப்பாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கடைசியா கல்வாரி அன்பை, ஓ ஆண்டவரே, கல்வாரி அன்பை நினைக்கிறோம். கல்வாரி அன்பை நினைக்கிறோம் ஆண்டவரே. கல்வாரி அன்பை நினைக்கிறோம். அப்பாவும் பாடுகள்
கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம். இந்த கல்வாரி நாட்களிலே நாங்கள் உம்மை தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். நீர் சொன்னதை ஒரு விஷயம் ஆண்டவரை மீண்டும் நாங்கள் நினைவு கூற வந்திருக்கிறோம். நீர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களின்படி எங்களை அமைத்து கொள்ள நீர் அனுக்கிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படி உட்கார்ந்து கொள்வோம். தொடர்ச்சியாக நாம் கிறிஸ்துவுடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதே மத்தேயு அதிகாரத்திலிருந்து நாம் கவனிக்க இருக்கிறோம். இன்று மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 14:24. மத்தேயு 16:24. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். எனக்கு சிலுவை என்றால் என்ன, அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இயேசு சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். சிலுவை என்பது ஒரு வேதனைக்குரிய காரியமாய், அவமானத்தின் சின்னமாய், ஒரு சுமையை சுமக்கிற ஒரு அனுபவமாய், தாங்க முடியாத ஒரு பாரமாய், சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீரை ஏற்படுத்துகிற ஒரு காரியமாய், உபத்திரவத்தின் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிற ஒரு காரியமாய் இந்த சிலுவை அமைந்திருக்கிறது. இந்த சிலுவையை ஒருவன் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். பொதுவாகவே நாம் சிலுவை குறித்து திருவிருந்து ஆராதனையோ இல்லை மற்ற ஆராதனைகளோ இல்லை, அப்படி ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போனால் எப்போப்பா போனால் இந்த சிலுவையின் நாட்கள், குட் ஃப்ரைடே, இதை தவிர்த்து நான் மற்ற நாட்களில் இதை தியானிப்பது இல்லை. இதை தியானிப்பதும் ஜனங்களும் விரும்புவதும் இல்லை. இயேசுவுடைய மிக முக்கியமான சத்தியங்களில் ஒன்று, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு வர கடவன். தன்னை வெறுத்து, ரொம்ப கடினம். நம்மை நேசிக்கும் வரை நமக்கு என்ன வந்துடும்னா கோபம் வரும். நம்ம எவ்வளவாய் நாம் நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மை நாம் பாதுகாத்து கொள்வோம். நம்ம எந்த அளவுக்கு நாம் நேசித்து கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஏதாவது சின்ன காரியம் நடந்தால் கூட நம்மால் அதை தாங்க முடியாது. எந்த அளவுக்கு நாம் நம்மை நேசிக்கிறோமோ, அதான் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் தன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்க வேண்டும். ஏன்னா தன்னை நேசிக்கிறவன் எப்பொழுதுமே என்ன செய்வான்னா தன்னை பாதுகாத்து கொள்ளுகிறான், தன்னை உயர்த்தி கொள்ளுகிறான், தன்னை அழகுபடுத்தி கொள்ளுகிறான். ஒருவன் தன்னை நேசிக்கும் பொழுது என்ன செய்கிறான், அவனை சகல காரியத்திலிருந்து தப்புவித்து கொள்ளுகிறான். அப்ப இயேசு சொல்லுகிறார், ஒருவன் தன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்க வேண்டும். அப்போ என்ன நடக்காதுன்னா அங்க பிரச்சனைகள் இருக்காது, போராட்டங்கள் இருக்காது, அங்க எந்த விதமான ஒரு குழப்பத்திற்கு இடம் இருக்காது. அதனால இயேசு இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஒருவன் தன்னை வெறுத்து என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை வெறுக்கணும். ஏன் வெறுக்கணும்னா, கிறிஸ்து தன்னை வெறுத்து இந்த பூமிக்கு இறங்கி வருவதை நாம் பார்க்கிறோம். தன்னை முற்றிலுமாய் அவர் வெறுத்து அடிமையின் கோலம் எடுத்து மனுஷ சாயலை தரித்து
மேன்மையான காரியங்களை பிதாவுக்கு அவர் ஒப்பாய் இருப்பதை மேன்மையான ஒரு பொருளாய் எண்ணாமல் அதையெல்லாம் அவர் தவிர்த்து ஒரு மாம்சத்தின் கோலத்தை அவர் எடுக்கிறார், வெறுக்கிறார். தனக்குண்டான அந்தஸ்து, மேன்மைகள், தனக்குண்டான பதவிகள், தனக்குண்டான அதிகாரங்கள், இந்த உலகத்தை படைத்த அந்த எல்லாவற்றையும் வெறுத்து பிதாவோடு நிகராக இருக்கிற அவர் தன்னை வெறுத்ததினால் அவருடைய முடிவிலே அவர் சொல்லுகிற காரியம் என்ன? பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அதனாலதான் இயேசுவை குறித்து நாம் வாசிக்கிறோம். நம்ம ஏன் வெறுக்க வேண்டும்? இது ரொம்ப கடினமான ஒரு சத்தியம். இதை பின்பற்றுவது நமக்கு கொஞ்சம் கடினமாய் தோன்றலாம். ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆவியானவரிடத்தில் பலனை கேட்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஏன்னா இயேசு தன்னை எந்த அளவுக்கு வெறுத்தார் வாசிக்க கேட்போம். மத்தேயு 26 67 வசனம் 68 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. மத்தேயு 26 67 68. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி, இயேசுவின் முகத்தில் துப்பி அவரை கொட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அவரை அடித்து, அவரை துப்பி, கடைசி சொல்றாங்க, இயேசுவே, நீர் மேசியாவாய் இருக்கிறீரே, ராஜாவாய் இருக்கிறீரே. சில மொழிபெயர்ப்பில் அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருக்கிறீரே, தீர்க்கதரிசிகள் எழுதின நபராய் நீர் இருக்கிறீரே, இவ்வளவு வல்லமை உள்ளவராய் இருக்கிறீரே, உம்மை கொட்டினது யார் என்று சொல்லும். அவர் பாருங்க, இதே தன்னை வெறுக்காத இயேசுவாய் இருந்தால் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒரு கரத்தை வச்சு ஒரே அடிதான், ஒரே அடி. அல்லது ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் கூப்பிட்டால் லட்சக்கணக்கான தேவ தூதர்கள், லீஜியன்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ், ஆயிரக்கணக்கான தூதர்கள் வந்து உங்களை எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க? சங்கரித்து போடுவார்கள். ஒரே ஒரு தூதன் லட்சக்கணக்கான ஜனத்தை அழித்து போட்டான் என்று வாசிக்கிறோம். ஒரே ஒரு தூதன் யோசுவாவோடு வந்து நிற்கிறான். தேசமே அசைக்கப்பட்டது. அப்ப இயேசு சொல்லுகிறார், நான் ஒரு வார்த்தை சொன்னால் எத்தனை தூதர்கள்? லீஜியன்ஸ். லீஜியன்னா 6000. அப்போ லீஜியன்ஸ்னா எத்தனையோ கணக்கான தூதர்கள் வந்து நின்றால் பூமியே தாங்காது. பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் ஒரு சம்பவத்தில், ராஜா பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத, நாளைக்கு காரியங்கள் வேறு விதமாக இருக்கும். ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அந்த இரவிலே ஆண்டவர் ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். ஒரே ஒரு தூதன் வந்து லட்சக்கணக்கான ஜனத்தை அழித்து போடுகிறான். அப்ப யோசிச்சு பாருங்க, தூதனை உருவாக்கினது யார்? இயேசு கிறிஸ்து. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவர்கள் உருவாக்குகிறார்கள். அப்போ இவ்வளவு வல்லமை, இவ்வளவு பராக்கிரமம், இவ்வளவு அதிகாரம் எல்லாமே இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தானே அவன் வெறுக்கணும். அப்போ இந்த வெறுக்கிற அனுபவம் இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள நிச்சயம் வரணும். அதை நாம் ஆவியான இடத்துல கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணுங்க? பலன் தாங்க ஆண்டவரே, பலன் தாங்க ஆண்டவரே, என்னை வெறுக்க எனக்கு என்ன பண்ணுங்க? பலன் தாங்க. என்னை வெறுக்க, என்னுடைய சுயத்தை நான் வெறுக்க, என்னுடைய சுவாபத்தை நான் வெறுக்க. அதனால தான்
பேதுரு தன்னை வெறுக்காமல் இருக்கிறபடியால் என்ன செய்கிறான்னா, அவனுக்கு எங்க போகுது? கை பட்டயத்துக்கு நேராய் போகிறது. யூதாஸ் வெறுக்காதபடினால்தான் பணத்திற்கு நேராய் ஓடுகிறான். கிறிஸ்துவை விட அவனுக்கு மற்ற காரியங்கள் பெரிதாய் தெரிகிறது. வெறுக்காதபடினால்தான் அந்திரேயாவும் யோவானும் இயேசுவுடைய மரணத்தை குறித்து அவர்கள் கொஞ்சமும் கரிசனை இல்லாமல் அவர்கள் இயேசுவோடு யார் அமர்வது என்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு மனுஷன் தன்னை வெறுக்காமல் இருந்தால் அவனுடைய சுவாபம் எப்பவுமே எப்படி தான் இருக்கும்னா வேறு விதமாய் தான் இருக்கும். நம்முடைய சுவாபமே எடுத்துக்கொள்ளுங்களேன், அப்படி தான் இருக்கும். நம்மை நாம் வெறுத்திருந்தா 10 பேர் திட்டினா கூட நமக்கு ஒன்றுமே ஏறாது. சுந்தரையா சொல்வாராம், கிறிஸ்தவங்க எப்படி இருக்கணும்? கால் மிதியை போல இருக்கணும். யார் மிதிச்சாலும் என்ன பண்ணணும்? வாங்கி கொள்ளணும். அந்த சுவாபம் நமக்கு தெரில, எனக்கு இல்லை, அந்த சுவாபம் இல்லை. இதை நான் வாசிக்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் எனக்கு கிருபை தாங்கப்பா. யாராவது மிதிச்சா திரும்பி மிதிக்க தான் தோணும். யாராவது ஏதாவது சொல்லிட்டா திரும்ப நேருக்கு நேரம் கேட்க தோணும். யாராவது சின்னதாக சொன்னால் கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம்? விட்டுற மாட்டோம். அப்போ அந்த நாட்களில் இருந்த ஊழியர்கள் சொன்னது உண்மைதான். அப்போ மாம்சத்தை வெறுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இயேசுவை துப்பினார்கள். நம்மளை யாராவது ரோட்டில் துப்புனா கூட கிறிஸ்துவ நிமித்தம் இல்லை மற்ற காரியத்தின் நிமித்தம் எப்படி இருப்போம்னா மௌனமாக இருக்கிற ஒரு சுவாபம் நமக்கு உண்டாகும். வெறுக்கிற ஒரு சுவாபம். வெறுக்கிற சுவாபத்தில் இன்னொரு பக்கத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். வாசிக்க கேட்போம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 13, 14, 17 வாசிங்க. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் எல்லாரும் சொல்லுங்க, அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதரமாய் சொல்லவில்லை அப்படின்னு நிறுத்துங்க. பிலாத்து கேட்கிறான், இவர்கள் எவ்வளவு குற்றச்சாட்டை வைக்கிறார்களே, நீரோ இதற்கு மாறு கருத்து ஒன்றும் சொல்லவில்லையா? இயேசு மௌனமாக இருந்தார். காரணம் என்ன? தன்னை அவர் வெறுத்தது நிமித்தம் தாழ்மையின் கோலத்தை தரித்து மனுஷருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலை தரித்து அவர் நமக்கு ஒரு மாதிரியை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் தன்னை வெறுத்தது நிமித்தம் தான் பேதுருவையும் சீஷர்களையும் அழைத்து பரலோகத்திற்கு போவதற்கு முன்பதாக அவருடைய பாதங்களை அவர் கழுவினார். யோசிக்கவே முடியல. எங்கள் கல்லூரியில் 3வது வருஷம் முடிக்க போகிறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு கோர்ஸ் இருந்தது, லைக் ஜீசஸ், மறந்துட்டேன், இயேசுவை போல் மாறுவது ஒரு கோர்ஸ். அது வெளியிலிருந்து வந்து அதை எங்களுக்கு எடுத்தாங்க. அதில் கிறிஸ்துவை பற்றி முழுமையாய் கிறிஸ்துவுடைய சுவாபங்கள், கிறிஸ்து எப்படிலாம் இருந்தார், எல்லாவற்றையும் படித்து கொண்டே வந்தோம். அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. கடைசி நாளில் அந்த கோர்ஸ் முடியும் போது அப்போ ஒரு டாஸ்க் வச்சாங்க. என்ன டாஸ்க்னா ரொம்ப பயங்கரமான ஒரு டாஸ்க்கு. நல்ல இப்படி ஆவிக்குரிய சத்தியங்களை கொடுத்துட்டு கடைசியில் எல்லாருக்கும் ஒரு துண்டு எடுத்துகிட்டு வந்தாங்க கையில். அப்புறம் பாத்திரத்தை எடுத்துட்டு வந்தாங்க. என்னடா துண்டு வருது, அடுத்தது பாத்திரம் வருது. அதுவும் லைப்ரரிக்கு மேலே இருக்க ஹாலில், லைப்ரரியா இல்லை சேப்பலான்னு தெரியல, மறந்துட்டேன் நான். சேப்பல் தான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் பாத்திரங்கள் வருது. அப்போ சொல்கிறாங்க, உங்களுக்கு யார் யார் மேலெல்லாம் கோபம் இருக்குதோ, உங்களை யாரெல்லாம் பகைச்சாங்களோ, உங்களுக்கு யாரெல்லாம் சத்துருக்களாக இருக்கிறாங்களோ அவங்க காலை போய் என்ன பண்ணுங்க, மன்னிப்பு கேட்டு கழுவுங்கன்னு. இது வரைக்கும் படித்தாச்சு இவ்வளோ தூரம். இயேசுவை போல இருக்கணும், இயேசுவை போல
மாறணும். ஆனாலும் அந்த நிமிஷத்தில் நண்பர்கள் காலை கழுவுறது ஓகே, ஆனால் நமக்கு எதிரானவர்களுடைய காலை ஏதோ ஒரு விதத்தில் நம்மை பகைக்கிறவருடைய காலை போய் கழுவுறது என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. ஆனால் அந்த காரியத்தை செய்த பிறகு இருதயத்தில் வந்த ஒரு சமாதானத்தை போல ஒரு சமாதானமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆவியானவருடைய சமாதானம் இருதயத்தை நிரப்பியது. அதான் அந்த மாம்சம் சாகும் பொழுது ஸ்தேவான் சிரித்த முகத்தோடு, பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். எங்கிருந்து வந்ததுன்னா, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து. அப்ப வெறுத்தவங்க என்ன பண்ண மாட்டோம்னா மௌனமாய் இருக்க பழகுவோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த கல்வாரி நாட்களில் இந்த சுவாபத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. கடினம், ரொம்ப கடினமான காரியம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து, தன்னைத்தானே வெறுத்து. வாசிக்கிறோம், கிராம் ஸ்டெயின்ஸ் ஆஸ்திரேலியன் மிஷனரி இந்தியாவுக்கு வந்து பல ஆண்டுகளாக என்ன பண்றாரு, இந்திய தேசத்திற்காக பிரயாசப்பட்டு எத்தனையோ மருந்துகளை கண்டுபிடித்து இந்திய மக்களுக்கு அவ்வளவு உதவி செய்கிறார். அவ்வளவு உதவி, கொஞ்சம் இல்லை, அவ்வளவு உதவி. கடைசியில் ஒரு நாள் அவரும் தன் பிள்ளைகளும் அந்த காரில் இருக்கும் பொழுது உள்ள வைத்து என்ன பண்ணிடுறாங்க, குழந்தைகளையாவது என்ன பண்ணியிருக்கலாம், விட்டுருக்கலாம். இல்லை, யாரா ரொம்ப கொடூரமான ஆளாக இருந்தால் கூட குழந்தைங்களை என்ன பண்ணிடுவாங்க, விட்டுருவாங்க. இந்த ஆளை எரிச்சிடலாம், குழந்தைகளை விட்டுடலாம். ஆனால் தூங்கி கொண்டு இருக்கிறவங்கள எல்லா பொருட்களையும் மேலே போட்டு வெளியே வர விடாதபடி கொளுத்தி அவர்களை சாவடிக்கிறாங்க. அவங்க மரித்தே போகிறார்கள். கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அவருடைய மனைவி கண்ணீரோடு, கணவனை இழந்தாச்சு, பிள்ளை இழந்தாச்சு, அடுத்து ஒரு பிள்ளை இழந்தாச்சு. இப்போ அவங்க மகள் அப்படியே கண்ணீரோடு நின்று கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் எல்லாரும் கேட்குறாங்க, இவங்களை என்ன செய்யலாம், பிடிப்பட்டவர்களை என்ன செய்யலாம், ஜட்ஜ்மெண்ட் வரும்போது என்ன செய்யலாம். அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இவர்களை மன்னித்து விடுங்கள். இன்னைக்கு நீங்களும் நானா இருந்தா சொல்லியிருப்போம், கண்டும் துண்டமா அவனை வெட்டுங்க, அவனை ஏதாவது செய்து ஆகணும், இல்லை ஏதாவது பண்ணணும். நமக்குள்ள இருக்கிற மாம்ச மனிதன் துடிப்பான், ஏதாவது ஒரு விதத்தில் பழி வாங்க வேண்டும், ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்காதா, பழி வாங்க வேண்டும் என்கின்ற துடிப்பு நமக்குள்ள இருக்கும். ஆனால் இங்க பார்க்கிறோம், அவங்க சொல்றாங்க, இவர்கள் செய்வது இன்னதென்று இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னித்து விடுங்கள். மன்னிச்சிருங்க, அவங்கள மன்னித்து விடுங்கள். தெரியுது யார் குற்றவாளின்னு தெரியுது. ஒரு பக்கம் பரபாஸ் இருக்கிறான், ஒரு பக்கம் இயேசு இருக்கிறார். குற்றவாளி பரபாஸ் என்பது ஜனத்திற்கு தெரிந்தும் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும், பரபாஸை விடுவித்து விடுங்கள். சில நேரத்தில் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சிலுவையை சுமக்க நேரிடும். நல்லாவே தெரியும் குற்றவாளியா, நன்றாகவே தெரியும் யாரால் இந்த காரியம் நேரிட்டது, நன்றாக தெரியும். சில நேரத்தில் குடும்பங்களில், வேலை ஸ்தலத்தில், வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கும் பொழுது சில நேரத்தில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி பரபாசை விடுதலை செய்யுங்கள், இயேசுவை சிலுவையில் அறையுங்கள். அந்த சூழ்நிலை உங்களுக்கு எனக்கு வரலாம். அந்த நேரத்தில் நீங்கள் இயேசுவை போல, இயேசு சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து.
ஒரு வாலிப தம்பி போன வருடம் வந்தார். ஆனால் வேலை ஸ்தலத்தில் இப்படி பணத்தை எடுத்துறேன்னு சொல்லி என் மேலே பழியை போட்டு என் ஃபோனையும் வாங்கி வச்சுட்டாங்கண்ணே, திருடிட்டான்னு சொல்லி பட்டத்தை கட்டிட்டாங்கன்னு சொல்லி ஓன அழுதார். அவர் ஆறுதல் படுத்தி அனுப்பின. சில நேரத்தில் சில குடும்பங்களில் நீங்கள் போகும்பொழுது பணத்தை எடுத்துட்டீங்க, இல்லை நகையை நீங்கள் வந்துட்டு போன பிறகு நகையை காணோன்னுடுவாங்க. நீங்கள் வந்துட்டு போனோன்னா இதை காணும் அதை காணும்னு சொல்லிடுவாங்க. இல்லை வேலை ஸ்தலத்தில் இந்த பணம் வைத்திருந்தோம், நீங்கள் தான் கடைசியாக போனீங்க காணும், இல்லை ஏதாவது ஃபைலை காணும், ஏதாவது ஒன்று காணும், ஏதாவது ஒரு பழியை உங்கள் மேல் போடலாம், அல்லது பரபாசை விடுதலை செய்யலாம். அந்த நேரத்தில் உங்களுடைய இருதயத்தில் ஒரே ஒரு காரியம்தான், ஆண்டவரே என்னை என்ன பண்ணுங்க, உம்மை போல மாற்றுங்க ஆண்டவரே, உம்மை போல மாற்றுங்க ஆண்டவரே, உம்மை போல மாற்றுங்க ஆண்டவரே. வேலை ஸ்தலத்தில் இன்னைக்கு அநேகர் அழுது கொண்டிருக்கிறாங்க பாருங்க. அவர்கள் சொல்லாததை சொன்னது போல கடைசியில் பாஸுக்கும் அவங்களுக்கும் பெரிய சண்டை இருக்குவாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்வதுனே தெரியாது. சில பள்ளிக்கூடங்களில் கிறிஸ்தவ பிள்ளைங்க மாட்டினா போதும், சில கல்லூரிகள்லாம் இப்படி. அந்த நேரத்தில் என்ன செய்வது? ஒரே நிமிஷம், ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, உம்மை போல எனக்கு என்ன பண்ணுங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, உம்மை போல மாற்றுங்க ஆண்டவரே, உம்மை போல மாற்றுங்க ஆண்டவரே. மாம்சத்தை ஜெயிக்க, என்னை நான் வெறுக்க எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. இந்த வெறுக்கிற அனுபவம் நமக்கு வர வேண்டும். நமக்கு பொதுவாக எது பிடிக்கும்னா, வெறுக்கிறது நமக்கு பிடிக்காது. பரபாசை நான் ஜெபிச்சு கொன்னே தீர்வேன் அப்படின்னுவோம் இல்லையா? எலியா என்ன செய்கிறார்? பாகால் தீர்க்கதரிசிகள், பாலுடைய தீர்க்கதரிசிகள் நின்று கொண்டிருக்கிறாங்க. வானத்திலிருந்து அக்கினி இறக்கிட்டு என் தெய்வன் தான் மெய்யான தெய்வன்னு அப்படியே விட்டுருக்கலாம். அவர் பண்ணது என்ன? 40ஆம் வசனம் 1 ராஜாக்கள் 18:40 வாசிங்கன்னா, ஒருவனையும் விட்டு விடாதீர்கள், எல்லாரும் என்ன பண்ணுங்க, கொன்று போடுங்க. சில நேரத்தில் எலியாவின் சுவாபம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். விடமாட்டாண்டவர், இவங்கள எப்படியாவது கொன்று போடுவேன், எப்படியாவது ஜெபித்து இவங்கள அழிச்சிருவேன், எப்படியா ஏதாவது ஒன்று என்ன பண்ணுவேன், செய்வேன். நம்ம இருதயம் துடிக்கிறது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து வெறுத்து தன் சிலுவை என்ன பண்ணணுமா, சுமக்க வேண்டும். சிலுவையை சுமக்கிறோம். சில நேரத்தில் தானியலை போல என்ன பண்ணுவோம், 3 வேளை நம்ம ஜெபிக்க ஆயத்தமாக இருப்போம். இவனை காலி பண்ணுறதோட ஜெபத்திலே காலி பண்ணுறா இவனை அப்படின்ற அளவுக்கு நம்ம இறங்குவோம். யாருக்கிட்ட மோத நீ ஆண்டவருடைய பிள்ளை, என்ன 3 நாள் உனக்கு உபவாசம் போட்டு சாபத்தையாக கொட்ட உன் மேலே, அதுக்கெல்லாம் ஆயத்தமாக இருப்போம். ஆனால் நமக்குள்ள இயேசு சொல்லுகிறான், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் என்னை நேசிக்கிறவன், என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னைத்தானே என்ன பண்ணணுமா, வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும். அந்த சிலுவை எப்படி சுமக்கணும் இயேசு அழகா சொல்லி கொடுக்கிறார். நான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திற்கு வந்து விடுவோம். மத்தேயு 5 38ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மத்தேயு 5:38. கண்ணுக்கு கண், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று, பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால், வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு, அவனுக்கு மறு கன்னத்தையும்
திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. கொடு அப்படின்னு அர்த்தம். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இதை கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், do not resist with an evil person. தீமையோடு போராடாதீர்கள் சொல்லிட்டு சொல்றார். எப்படிப்பட்ட சிலுவை? ஒருவன் வலது கன்னத்தில் அரைஞ்சா நீங்க மறு கன்னத்தை காட்டுங்க. இது சாதாரண மனுஷனால் செய்ய முடியாது. உங்களால என்னால இதை தெரியல, இங்க பரிசுத்தவான்கள் இருக்கலாம், செய்யலாம். என்னால இது செய்ய முடியல, நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். ஒருவன் நம்முடைய வஸ்திரத்தை கேட்டால் நீங்க என்ன பண்ணிருங்க, அங்கேயும் கொடுத்துருங்கன்றார். நம்ம விடுவோமா? யாராவது சேர்ல இடிச்சிட்டாலே போதும் விட மாட்டோம். நம்ம இடத்துல யாராவது உட்கார்ந்துட்டாலே விட மாட்டோம். ஏதாவது சின்னதாக யாருன்னா பேசிட்டா ஒரு 10 வார்த்தை பேசுற வரைக்கும் விட மாட்டோம். ஆண்டவர் சொல்றாருப்பா, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் எப்படி இருக்க வேண்டும்? ஒருவன் தன்னுடைய வஸ்திரத்தை கேட்டால் அவன் அங்கேயும் கொடுக்கணுமா? இது இது எப்படிப்பட்ட உபதேசம்? கிறிஸ்துவின் உபதேசம் எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப ரொம்ப லகுவான ஒரு உபதேசம். எது வரைக்கும்னா மாம்சத்தை வெறுக்கிற வரைக்கும். மாம்சத்தை வெறுத்த ஒருவனுக்கு இந்த சத்தியம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா ரொம்ப ரொம்ப லகுவா இருக்கும். ஆனால் மாம்சம் நம்மோடு போராடுகிற வரை இந்த உபதேசம் நமக்கு ரொம்ப கடினமா இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இயேசுவே உம்மை போல என்ன மாற்றுங்க ஆண்டவரே. ஒருவன் 1 மைல் தூரம் அடைத்தால் நீங்க என்ன பண்ணுங்க, அவனை வேணா 10 மைல் வரையும் கூப்பிட்டு போயிடுவோம். நம்ம அவனோடு 2 மைல் போக மாட்டோம். நம்ம சுவாபம் அப்படி. ஆனா இயேசு சொல்றார், இந்த சுவாபங்கள் எல்லாம் மாறணுமே, சிலுவை எடுக்கணுமே, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டுமே. இப்படிப்பட்ட சுவாபம் இருந்தா குடும்பங்கள்ல கூட என்ன வராதுன்னா பிரச்சனைகள் வராது. வேலை ஸ்தலத்தில் நமக்கு பிரச்சனைகள் வரும், ஆனா நமக்கு வராது. வந்தாலும் நம்ம எப்படி இருப்போம்? இயேசுவை போல இருப்போம். வாழ்க்கையிலையும் நமக்கு பிரச்சனை வந்தாலும் அது நம்மை பாதிக்காது. ஏன்னா சுயத்தை வெறுத்து விட்டோமே, அது நம்மை பாதிக்க போவதே இல்லை. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சிஸ்டர், ஒரு நன், வயதான ஒரு தாயார், அவர்களை சில கொடூரமான மனிதர்கள் தாக்கி அவர்களை சீரழித்து பொல்லாத காரியங்களை அவர்களுக்கு செய்கிறார்கள். இது பெரிய ஒரு நியூஸா வெளியே வந்தது. அப்போ கடைசியில் அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க, இவங்களை என்ன பண்ணலாம்? ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, குற்றவாளிகளும் பிடிக்கப்படுகிறார்கள். அவங்க கிட்ட கேட்குறாங்க, இவங்களை என்ன பண்ணலாம்? ஏன்னா பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இவர்களை நான் மன்னிச்சிடுறேன், அவங்க செய்தது எனக்கு என்ன பண்ணல, பாதிக்கல, அவர்கள் என்ன பண்ண முடியல, என் மனதை அவர்களால் பாதிக்க முடியாது, அவர் என் சரீரத்தை பாதித்திருக்கலாம், அது என்ன பாதிக்கல, அவர்கள் நான் மன்னித்து விடுகிறேன். ஏன்னா இனி வாழ்வது நான் அல்ல, எனக்குள் வாழ்வது யாரு? பவுல் சொன்னது போல கிறிஸ்து அவர்களுக்குள் வாழ்ந்திருக்கிறார். அதனாலதான் சொல்லுறாங்க, அவங்கள நான் மன்னித்து விடுகிறேன். இதே நான் வாழ்ந்து கொண்டிருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? பல்லுக்கு பல்.
கண்ணுக்கு கண். எப்படியாவது என்ன செய்யணும், இந்த தீமை செய்தவர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்குள் இருக்கும். ஆனால் இயேசுவுடைய உபதேசம் சொல்லுகிறது, நீங்க பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்கின்ற உபதேசத்தை கேட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க என்ன பண்ணுங்க, தீமையோடு போராடாதீர்கள். அப்போ ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், தன்னைத்தானே அவன் வெறுத்து சிலுவையை சுமக்கணும். இதுதான் சிலுவை, இதுதான் வாழ்க்கையில சிலுவை. நமக்கு இயேசுவை போல சிலுவை இல்லை, அவரை போல பாவத்தை சுமக்க வேண்டிய, உலகத்தின் சகல பாவங்களை சுமக்கிற ஒரு நிர்பந்தம் நமக்கு இல்லை. நம்முடைய சிலுவை வேற. இயேசுவுக்கும் இதெல்லாம் வந்தது, அவரும் இதை சுமந்து வெற்றியாய் ஜெயித்தார். அதனால தான் சொல்லுகிறார், நீங்களும் என்ன பண்ணுங்க, என்னை பின்பற்றி வாருங்கள். இயேசு இன்னொரு இடத்துல அடுத்த சிலுவை குறித்து பேசுகிறார் பாருங்க, வாசிக்க கேட்போம். 43ஆம் வசனம், அதே அதிகாரத்தில். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். உன் சத்துருவை பகைத்து உன் சிநேகிதனை நேசிப்பாயாக என்று சொன்னதை கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்ப நான் ஒன்னு சொல்றேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். சபிக்கிறவர்களை என்ன பண்ணுங்களாம் முடியுமா? சத்துருக்களை சிநேகிக்க சொல்லுகிறாங்க. இது எப்படி இது ஆண்டவரே? ஆனா இயேசு கிட்ட அந்த சுவாபம் இருந்தது. ஆண்டவரே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். சத்துருக்களை சிநேகித்து பகைக்கிறவர்கள் என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. அவனை விட்டுன்னு கூட சொல்லிருக்கலாம், அவனை என்ன பண்ணு, ஆசீர்வதி அப்படின்றார். ஒரு முறை தாமஸ் ராஜையா சொன்ன ஒரு காரியம், அவரை வந்து சபிப்பாங்களாம். எத்தனையோ முறை சபித்திருக்கிறாங்களாம். எத்தனையோ சத்துருக்கள் எழும்பி அவருக்கு விரோதமாய் குற்றங்களை சாட்டி, அவருக்கு விரோதமாய் எவ்வளவோ பேசி, எத்தனையோ முறை சபையை உடைத்து, எத்தனையோ துன்பங்களையும் துயரங்களையும் அவருக்கு கொடுத்தாங்களாம். அந்த நேரத்திலலாம் அவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், இன்னைக்கு நான் வாழ்ந்து இருக்கிறேன், கர்த்தர் நினைப்பதற்கும் மேலா என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்றால் ரகசியம் ஒண்ணுதான். எப்பெல்லாம் சத்துருக்கள் எதிர்த்து வருகிறார்களோ, நான் ஒண்ணு செய்வேன், தாழ்த்தி சொல்லுகிறேன், நான் முழங்கால் படிட்டு என் சத்துருக்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். என்னை சபித்தவர்களை எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, ஆண்டவரே அவர்களை மன்னிங்கப்பா, அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி அவர்களை நான் ஆசீர்வதித்தேன். கர்த்தர் இன்று என் எல்லை என்ன இருக்கிறார்னா விஸ்தாரப்படுத்தி இருக்கிறார். இன்று என்னை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இன்று என் தலையை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். தேவ ஜனமே, இதெல்லாம் கர்த்தர் சொல்லி கொடுத்த ஒரு பாடம். உங்கள் சிநேகிதர்களையே சிநேகித்து அவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் அதனால் உங்களுக்கு பலன் என்ன? நீங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகித்து உங்களை பகைக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதித்தால் நீங்களும் உங்கள் பிதாவை போல சற்குணராய் மாறிவிடுகிறீர்களே. அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் தன்னுடைய மழையை அவர் பொழிய பண்ணுகிறாரே. அப்போ நீங்களும் உங்கள் பிதாவை போல் ஆக வேண்டுமே. அப்போ நீங்க ஒரு சிலுவையை நீங்க சுமந்துதான் ஆக வேண்டும். எப்படிப்பட்ட சிலுவை? சத்துருக்களை சிநேகிக்கிற ஒரு சிலுவை.
பகைக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு சிலுவை. இது ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். ஆவியானவர் நம்மை பலப்படுத்த வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணும் பொழுது முழங்கால் படிட்டு, ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறேன் அப்படி சொல்லிட்டோன்னு வைங்களேன். நான் சொல்லுகிறேன், நீங்கள் சபிச்சா கூட அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. நீங்கள் ஆசீர்வதிச்சீங்கன்னா அவன் கதையே முடிஞ்சிட்டு இருக்கும். அந்த உள்ளம் ஆண்டவர் அதை பார்த்துக்கொள்வா. ஆனால் நம்மை அவரை போல் மாற்ற விரும்புகிறார். இதை நான் வாசிக்கும் போது யோசித்தேன், ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க, ஆண்டவர் கிருபையை தாங்க, மாம்சத்தை வெறுக்கக்கூடிய கிருபையை தாங்க, ஆண்டவர் தாங்கப்பா. அங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். உங்கள் சிநேகிதர்களையே சிநேகித்தால் அதில் என்ன என்ன பலன்? உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. சிலுவையின் நாட்களிலே சிலுவை தியானிக்கிற நாம் இயேசுவை போல் மாற விரும்புகிற நமக்கு இயேசு சொல்லிக் கொடுக்கிற ஒரு சிலுவையின் பாடம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. சில நேரத்தில் சுற்றத்தார் பகைக்கலாம், சில நேரத்தில் குடும்பங்கள் பகைக்கலாம், சில நேரத்தில் சொந்தங்கள் பகைப்பார்கள், சில நேரத்தில் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நம்மை பகைப்பார்கள். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ ஆசீர்வதிப்பா, நீ ஆசீர்வதி. ஆபிரகாம் பார்த்து சொன்ன, ஆபிரகாமே நீ யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிற அவங்கள நான் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வதி, நீ ஆசீர்வதி. இன்னைக்கு ஒரே ஒரு பாடம், யாராவது ஏதாவது பேசியிருந்தால், அன்னைக்கு திருமணம் ஆகும் போது ஏதோ ஒரு சொந்தக்காரன் பேசியிருப்பான், அதை நம்ம இன்னும் இருதயத்தில் நாம் வைத்து கொண்டிருப்போம். இன்னும் அவங்க வீட்டுக்குள்ள போக மாட்டோம், அவங்கள பார்த்தா பேச மாட்டோம், அவங்க பிள்ளைகளை பார்த்தா பேச மாட்டோம். இதெல்லாம் நம்முடைய மாம்சம். இதை இல்லைன்னு சொல்லலை, ஏன்னா அப்படிப்பட்ட காயங்களை ஏற்படுத்தியிருக்கலாம், அப்படிப்பட்ட ரணங்களை ஏற்படுத்தியிருக்கலாம். சில நேரத்தில் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற சிலருக்கு சொல்லுகிறேன், யாராவது ஒருவர் நம்பின சில நபர் உங்களை உடைத்திருக்கலாம், வலுவான ஒரு ரணத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். சில நேரத்தில் சிலதை மறக்க முடியாது, சிலதை மன்னிக்கவும் முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன பண்ணு, ஆசீர்வதிக்க பழகு, ஆசீர்வதிக்க பழகு, ஆசீர்வதிக்க பழகு. உனக்கு உண்டானதை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனால் ஆசீர்வதிக்க பழகு. நேரத்தில் குடும்பங்களில் ஒரு குடும்பத்தை குறித்து நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப கண்ணீரோடு சொன்னாங்க, தன்னுடைய வீட்டில் சொத்தை பிரிக்கும் பொழுது எது உதவாத ஒரு இடமோ, எது பிரயோஜனம் இல்லாததோ அதையெல்லாம் எடுத்து என்ன பண்ணிட்டான், ஆனால் இவர் மேலே எழுதிட்டான். அதெல்லாம் இவரும் எதுவும் கேட்கலையாம். அவருக்கு ஒரு விசுவாசம், லோத் என்னதான் எடுத்துட்டு போனாலும் ஆசீர்வதிக்கிறவர் யாரு? கர்த்தர். கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க. ஆனா இவர் தான் மூத்தவர், இவர் தான் அண்ணன். ஊர் வழக்கத்தின்படி அண்ணனுக்கு தான் முதலிடத்தை கொடுப்பாங்க. அவங்களுக்கு பாகம் பிடிக்கும் பொழுது நல்ல பகுதி அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் ஏமாற்றி எல்லாரும் சூழ்ந்து கொண்டு சதி திட்டங்களை தீட்டி எதெல்லாம் பிரயோஜனப்படாதோ அதையெல்லாம் எழுதி இவர் மேலே தள்ளுறது. இவரும் எதுவும் வாயை திறக்கலை, மௌனமாக இருந்துட்டாரு. பல வருடங்கள் கழித்து இன்று திரும்பி பார்க்கும் பொழுது
யாரெல்லாம் ஏமாற்றினார்களோ அவர்கள் குடும்பம் எல்லாம் எப்படி இருக்கான்? அதே நிலைமையில், அதே சூழ்நிலையில் அப்படியே இருக்கிறார்கள். ஆனால் இவர் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் இன்று என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தின் மத்தியில் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். சில நேரத்தில் இது ஒரு ரணம்தான், ஒரு காயம்தான், இதை மறக்கவே முடியாது. இப்படி பண்ணிட்டாங்களேன்னு இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவங்க சட்டையை கேட்டா நீ உன்னுடைய கோட்டையும் கொடுத்துருப்பான், எல்லாத்தையும் கொடுத்துரு. ஏன்னா அவங்களுக்கு அதோட முடிஞ்சிடும். உன்னை ஆசீர்வதிக்கிறது நான், உன்னை பெருக பண்ணுவது நான். லோத் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான். ஆபிரகாம் வறட்சியான நிலத்தில் நிற்கிறான். ஆனா ஆபிரகாம் செய்த காரியம் என்ன? ஆசீர்வதிக்கிறான். போ லோத்து, உனக்கும் எனக்கும் என்னப்பா சண்டை? உன் வைப்பனுக்கும் எனக்கு என்னப்பா சண்டை? உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கொண்டு போ, என்னை ஆசீர்வதிப்பது கர்த்தர். சில நேரத்தில் இந்த விசுவாசம் நமக்குள்ள வேணும். சில நேரத்தில் இந்த ஒரு நம்பிக்கை நமக்குள் வேண்டும். சில நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்குள்ள வரணும். கடினம்தான், இல்லைன்னு சொல்ற. சில வேலை சிலத்தில் நான் கேள்விப்படுகிறேன், அவ்வளோ உடைக்கிறாங்க, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்கள வைத்து நல்ல வேலை வாங்கி கொள்ளுகிறார்கள். ஆனால் ப்ரமோஷன் வரும்போது வேற யாருக்கும் தூக்கி கொடுக்கிறது. உடைந்த உள்ளத்தோடு நின்று கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவர்கள் ஆசீர்வதிக்கிறப்பா, ஆசீர்வதிக்கிறப்பா. அவங்க என்னதான் பல லட்சங்களை சம்பாதித்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற கொஞ்சத்தை வைத்து அவர்கள் செய்ய முடியாததெல்லாம் உங்களை வைத்து ஆண்டவர் செய்து முடிப்பார். அநேகர் இருக்கலாம், உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், அதை பார்த்து கொண்டிருக்கலாம், இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு சொல்லுகிறேன், வேலை ஸ்தலத்தில் எது நடந்தாலும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்தினர் பார்த்து கொண்டிருந்தா சொல்லுகிறேன், வீணான படியை உங்கள் மேலே போட்டா ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதித்து நீங்க பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி ஆபிரகாமை உயர்த்தினாரோ அந்த உயர்வை கூட விட்டுருங்களேன், நீங்கள் பிதாவை போல சர்க்குணரா மாறுறீங்களா? இது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! இது கடைசி பகுதியில் நீங்க வீட்டில் போய் வாசிங்க. நீங்கள் இப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் பிதாவை போல பூரண சர்க்குணராய் நீங்கள் மாறுகிறீர்கள். யூ பிகம் லைக் காட், யூ ரெப்ரசன்ட் யுவர் காட், யூ கேரி ஹிஸ் இமேஜ். அவரை போல நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இன்னைக்கு அநேக ரணங்களோடு காயங்களோடு இயேசு யூதாசை பார்த்து சொல்லுகிறா, சிநேகிதனே, முத்தத்தினால் என்னை காட்டி கொடுக்கிறாயோ? இயேசுக்கு எப்படி இருந்திருக்கான் பாருங்க. வேற எவனா பிலாத்து வந்து அடிச்சிருந்தா கூட அது வழியாவே இருந்திருக்காதுங்க. எவனோ ரோட்ல போன வந்து அடிச்சிருந்தா கூட வழியே இருந்திருக்காது. ஆனா கூடையே வைத்திருக்கிறோம், கூடையே நம்புகிறோம், ஒரு குடும்பமாய் சிலரை நினைக்கிறோம். அவங்க குத்துனாங்கன்னா அந்த காயம் வந்து ஆறவே ஆறாது. அதை மறக்கவும் முடியாது, சில நேரத்தில் மன்னிக்கவும் முடியாது. ஆனா இயேசு சொல்லுகிறார், 3.5 வருஷம் கூட வைத்து அவனுக்கு ஒரு பதவியை கொடுத்து, அவன் கையில பணத்தை கொடுத்து, அவனை ஆசீர்வதித்து, அவனுக்கு ஒரு நிலைமையை கொடுத்து 3.5 வருடம் அவனுக்கு உணவு போட்ட அவன் கடைசியில் வந்து எப்படி நிற்கிறான்? ஆனா எதிரியா நிற்கிறான். இயேசு சொல்லுகிறார், சிநேகிதனே, இந்த ஒரு வார்த்தைங்க, இந்த ஒரு வார்த்தை தான் கடைசியில் இயேசுவை அவன் பார்க்கிறான், யூதாஸ் பார்க்கிறான். இயேசுவை அறைந்து கொண்டிருக்கும் பொழுது, இயேசுவை அவர்கள் சித்திரவதை செய்து கொண்டிருக்கும் பொழுது அப்போ போய் சொல்றான், ஐயோ நான் இவனை காட்டி கொடுத்துட்டேனே, இந்த பணம் வேண்டான்னு சொல்லும் பொழுது பிரதான ஆசாரியர்கள் அங்கிருந்தவர்கள் அந்த பணத்தை அவன் மேல தூக்கி எறிகிறாங்க. உனக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, போ. அதை கொண்டு போய் துக்கமுகமாய் கொண்டு போய்
அவன் மரித்தே போகிறான். அந்த ஒரு வார்த்தை, சிநேகிதனே முத்தத்தினால் என்னை காட்டி கொடுத்தாயோ. சில நேரத்தில் சிலுவை, இதுதாங்க சிலுவை. வாழ்க்கையில் இதுதான் சிலுவை. வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சிலுவைகளை நாம் சுமக்க வேண்டியது அவசியம். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. கடைசியில் அவர்கள் செய்கிற சின்ன ஒரு துரோகம் அப்படியே உடைச்சிடும். ஆனாலும் இயேசு சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. உங்க பிதாவை போல சர்க்குணராய் மாற நீங்க என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இது கடினமாய் தோன்றலாம், கடினமாய் இருக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், ஒரே ஒரு காரியம், ஏசப்பா என்ன சிலுவை சுமக்கிறவனா நீங்க மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, எனக்கு அந்த ஹார்ட்டை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அந்த இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த இருதயத்தை யோசேப்பு பெற்றிருந்தபடியால் தான், அந்த இருதயத்தை யோசேப்புக்குள் ஆண்டவர் வைத்திருந்தபடியால் தான் யோசேப்பு சொல்லுகிறான், நீங்களோ தீமைக்கு நினைத்தீர்கள், கர்த்தரோ நன்மைக்கு எதுவாய் மாற்றினார். நீங்க ஆசீர்வதித்து பாருங்க, நான் சொல்றேன், தீமை எல்லாம் நன்மையாய் மாறும். மன்னிக்க முடியாது, ஆனா மன்னித்து பார்ப்போம், தீமை எல்லாம் நன்மையா மாறும். இப்படி பண்ணிட்டாங்க பிரதர், அப்படி பண்ணிட்டாங்க பிரதர். சில நேரத்தில் சில காரியங்களை மன்னிக்கவே முடியாது. சில கணவன் மனைவிக்குள் இருக்கிற உறவுகளில் நடக்கிற சில காரியத்தை சில நேரத்தை மன்னிக்கவே மாட்டாங்க, மன்னிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ரணங்கள் ஏற்படும். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ மன்னித்து பார், நீ ஆசீர்வதித்து பார். சில குடும்பத்தில் ஏற்பட்ட சில காரியங்கள் சிறான மன்னிக்க முடியாது, சிறான மன்னிக்க முடியாது. ஆனா மன்னித்து பாருங்களேன். எதை தீமைக்கென்று நினைத்தீர்களோ கர்த்தர் அதை நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். ஒரு குடும்பம், ஒரு சிஸ்டர் சொன்ன ஒரு சாட்சி, திருமணமான அந்த 3வது நாள் நினைக்கிறேன், 3வது நாளிலே அவங்க வீட்டை விட்டு அந்த குடும்பமே அவங்கள துரத்தினதான். அவரையும் அவர் கணவனையும் வீட்டை விட்டு துரத்தினாங்களாம். என்ன செய்வது, என்ன பண்ணுவது ஒன்றும் புரியலையா. கண்ணீரோடு அழுது கொண்டே வந்திருக்கிறாங்க, வந்து வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனா பாருங்க, கர்த்தர் நல்லவர். எல்லா சூழ்நிலையிலும் மாற்றி மாற்றி கர்த்தரை இறுக்கமா பிடித்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தரே கதியா இருந்திருக்கிறாங்க, வேற யாரும் இல்லை. இப்போ குடும்பம் இல்லை, ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை, கர்த்தரையே இறுக்கமாய் பிடித்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டுகள் செல்லுகிறது. யாரெல்லாம் துரத்தி விட்டாங்களோ அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து இவங்க வீட்டில் தான் படிக்கவே செய்தாங்க. ஹாஸ்டலில் போனால் பணம் அதிகமாக செலவாயிடுமே, இவங்க வீட்டில் தான் இருந்து தான் கல்லூரிக்கு போகிறது, இவங்க வீட்டில் தான். அப்போ அவங்க சொன்ன சாட்சி, என்னை துரத்துனாங்க, படிப்பறிவில்லைன்னு சொல்லி என்னை ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. கடைசியில் அவங்க பிள்ளைகள் படிப்பதற்கு என் வீடு தான் ஒரு ஹப்பா இருக்கு. இன்னைக்கு நான் தான் அவங்களுக்கு ஆக்கி போடுற அளவுக்கு கர்த்தர் என்னை வச்சுட்டாரு. இன்னைக்கு என் பிள்ளைகளை எல்லாரை விட கர்த்தர் உயர்த்தி இன்னைக்கு அந்த குடும்பத்திற்கு முன்பதாக கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ரகசியம் என்ன, நான் மன்னிச்சேங்க. அவங்க பிள்ளைங்க வரும்பொழுது என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. என்னை வெறுத்தவங்கலாம், என்னை துரத்தினவங்க வீட்டுக்குள்ள வரும்பொழுது நீங்க வரக்கூடாது, இப்ப நான் ஆசீர்வாதமான பிறகு வரீங்களான்னு சொல்லி ஒரு நாள் நான் பேசல. நான் மன்னிக்க பழகினேன், கர்த்தருடைய சுவாபத்தை எடுக்க பழகினேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு கடினமா இருக்கலாம், இட் வில் பி ஹார்ட். லேசான காரியம் இல்லை, இது கடினம்தான், கடினம்தான். ஆனா ஆசீர்வதித்து பார்ப்போமே, நேசித்து நேசிக்க பார்ப்போமே.
அந்த ஊழியர் சொன்னது போல ஒரு மிதியாய் போற வரதெல்லாம் மிதிச்சுட்டு வந்து கடைசியில் மேட்டில் என்ன பண்ணுவாங்க, தேய்ச்சிட்டு போவாங்க. அது அந்த நிலைமைக்கு இறங்க இயேசு அந்த நிலைமைக்கு இறங்கிட்டாரு. போய் பேதுரு காலை கழுவுறாரு. தெரிஞ்சு இவன் என்ன பண்ண போறான், 3 முறை என்ன சபிக்க போறான். யூதாஸ் காலை கழுவும் போது எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஸ்நேகிதன், அப்பவே ஸ்நேகிதனே அப்படிதான் கழுவுறாரு. சார் என்ன ஒரு இருதயம், யோசேப்புக்கு என்ன ஒரு இருதயம். தன் சகோதரர்களை பார்த்துட்டு வேதாகமத்தில் வாசிக்கிறோம், இவங்க தான் குழியில போட்டாங்கன்னு தெரியும். அவங்க வந்ததை அவன் பார்த்துட்டு வீட்டிற்குள்ள போய் ஓன் அழுவான், கதறி அழுவானா, கண்ணீர் விட்டு அழுவான். அந்த யோசேப்புடைய படத்தை பார்த்துருந்தா தெரிந்திருக்கும். பார்த்துருவான், அவன் சகோதரர்கள் எல்லாம் தெரிஞ்சிடும். கடைசியில் பெஞ்சமின் உயிரோடு இருக்கிறாரா ஒரு டவுட்டு, அதனால ஒருத்தரை பிடித்து வைத்துக் கொள்வான். இப்போ அவங்க போன பிறகு கண்ணீர் விட்டு கதறி அழுவான், ஓன அழுவான் தன் சகோதரர்களை பார்த்து. எந்த சகோதரர்கள்? தன்னை குழியில் போட்ட சகோதரர்களை பார்த்து ஓன்னு கதறான். அவன் இருந்த பொசிஷன் என்ன? அவன் நினைச்சிருந்தா அத்தனை சகோதரருடைய கதையும் அன்னைக்கே முடிச்சிருக்க முடியும். ஏன்னா பார்வோனுக்கு கீழ் இருக்கிறான். அவன் சொல்லுவதுதான் அங்க எகிப்து தேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கர்த்தர் அவனை வைத்திருந்தாலும், சிலருக்கு சொல்றேன், சிலரை கர்த்தர் அப்படிப்பட்ட நிலைமைக்கு கொண்டு போவார். அப்படி உயர்த்தும் பொழுது நீங்க செய்ய வேண்டிய காரியம் இப்பொழுதே பழகி கொள்ளுங்க. ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. ஏசாவிடத்தில் எனக்கு பிடித்த ஒரு கேரக்டர், யாக்கோபு திரும்ப வரும்போது கெட்டி பிடிச்சிக்கிறான். கெட்டி பிடிச்சிட்டு ஓன்னு இவன் ஆடுவான். இவன் வரும்போதே திரும்ப தந்திரத்தோடு தான் வரான். தான் முதல்ல ஒரு பரிவாரத்தை அனுப்புகிறேன், ஒரு பங்கு அனுப்புகிறேன், இதை வாங்கிக்கோ. திரும்ப இந்த சைடு இன்னொன்று அனுப்பலாம், அதை வெட்டி சாய்ச்சிட்டாலும் கோவம் சரிஞ்சிடும். இதையாச்சு என்ன பண்ணுவான், இதையும் வெட்டி சாய்ச்சிட்டாலும் கோவம் தெரிஞ்சிடும். அடுத்தது நம்ம என்ட்ரி கொடுக்கலான்னு நினைக்கிறான். அப்பயும் அவனுடைய இருதயம் வேற மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஏசாவுடைய இருதயம் பாருங்க, ஏசாவுக்கு அநேக குறைபாடுகள் இருக்குதான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த பகுதியில் நாம் கவனிக்கும் பொழுது ஏசா அவனை பார்த்த உடனே எனக்கு இதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு கெட்டி அணைத்து கொண்டான். என்ன என்ன கேரக்டர் யோசேப்புக்கு, என்ன கேரக்டர், ஓன்னு கதறான். வாழ்க்கையில் இயேசுவை போல் மாற விரும்புகிற நமக்கு ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே உங்க சுவாபத்தை தாங்கப்பா. அங்க இயேசுவோடைய சுவாபத்தை பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். சிலருக்கு அந்த சுவாபம் நமக்குள்ள வரட்டும், அது நமக்குள்ள வரட்டும், அது நமக்குள் வர வேண்டும். 3 முறை மறுதளிச்சாலும் உயிர் திறந்து வந்த உடனே பேதுருவை தேடுகுது அந்த இருதயம். பேதுருவிடத்திலும் சொல்லுங்கள், ஓடி போய் பேதுருவை தான் பிடிக்குது. பேதுருவை பிடித்து, பேதுருவே என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா. இதாங்க கிறிஸ்துவம் நமக்கும் உள்ள உறவு. எத்தனை முறை மறுதளிக்கிறோம், எத்தனை முறை அவரை திரும்ப சிலுவையில் அறைகிறோம், எத்தனை முறை காயப்படுத்துகிறோம். ஆனால் அவர் சுவாபம் ஒன்னே ஒன்று தான், திரும்ப 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 வந்து நம்மை அணைத்து கொள்ளுகிறார், திரும்ப திரும்ப சேர்த்து கொள்ளுகிறார், திரும்ப திரும்ப மனம் இறங்கி கொண்டே இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம், ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே இந்த சுவாபத்தை எங்களுக்கு தாங்கப்பா, தாங்கப்பா, தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே, இந்த சுவாபத்தை தாங்க ஆண்டவரே, இந்த இருதயத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. இது கேட்க ரொம்ப கடினமா இருக்கப்பா ஆண்டவரே, இதை செய்வது கடினம் என்று தெரிகிறது. ஆனால் எங்கள் மாம்சம் செத்தால்
ஆண்டவரே, இது ரொம்ப லகுவாக இந்த காரியங்களை நாங்கள் செய்யலாம். எங்கள் மாம்சம் சாகட்டும் ஆண்டவரே, எங்கள் மாம்சம் சாகட்டும் ஆண்டவரே, எங்கள் மாம்சம் சாகட்டும். இந்த சத்தியத்தை கேட்டுவிட்டு அப்படியே போக நான் வரவில்லை. ஒப்பு கொடுத்த ஆண்டவர்கிட்ட, அப்பா எனக்கு மனம் இறங்குங்க ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரை உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. இதை நான் செய்தால் என் பிதாவை போல பூரண சற்குணம் உள்ளவனாய் மாறுவனே. இந்த சுவாபத்தை ஆண்டவரே எனக்கு தாங்கப்பா ஆண்டவரே, இந்த சுவாபத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய சுவாபத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, உம்முடைய சிந்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. உம்மை போல என்ன ஆண்டவரே மாற்றுங்க ஆண்டவரே, உம்மை போல என்ன மாற்றுங்க ஆண்டவரே, உம்மை போல ஆண்டவரே என்னை மாற்றுங்க ஆண்டவரே. கேளுங்க கொஞ்ச நேரம் அப்பா ஆண்டவரே. குடும்பத்தில் இந்த சுவாபத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, சபையில் எனக்கு இந்த சுவாபத்தை தாங்க ஆண்டவரே, வேலை ஸ்தலத்தில் எனக்கு இந்த சுவாபத்தை தாங்க ஆண்டவரே, என் திருமண வாழ்க்கையில் இந்த சுவாபத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. தகப்பனே, என் நண்பர்கள் மத்தியில் இந்த சுவாபத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, என்னுடைய ஆண்டவரே மந்தைகள் மத்தியில் இந்த சுவாபத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. தகப்பனே, இப்படிப்பட்ட சுவாபம் உள்ளவனாய், இப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவனாய், இப்படிப்பட்ட குணம் உள்ளவனாய் ஆண்டவரே எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இது எங்களால் முடியாதது ஆண்டவரே, ஆனால் பரிசுத்த ஆவியானவரே உங்க உதவியை நாடுறோம் அப்பா, உங்க உதவியை நாடுறோம் ஆண்டவரே, உங்க உதவியை நாடுறோம் ஆண்டவரே, உங்க உதவியை நாடுறோம் ஆண்டவரே, உங்க உதவியை நாடுறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை போல ஆண்டவரே எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, உம்மை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, உம்மை போல ஆண்டவரே எங்களை மாற்று ஆண்டவரே, உம்மை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, உம்மை போல எங்களை எல்லாம் கரங்களை உயர்த்தி கடைசியா ஆண்டவரே உங்க சுவாபத்தை எங்களுக்கு தாங்கப்பா, உங்க சுவாபத்தை தாங்கப்பா, உங்க சுவாபத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியை அனல் மூட்டோ, ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்யுமே. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியை அனல் மூட்டோ, ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்யுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கடுவும்பும் திருரத்த தாளே கரை நீங்க இருதயத்தை, கடுவும்பும் திருரத்த தாளே கரை நீங்க இருதயத்தை. பிதாவே, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா ஆண்டவரே. யாரெல்லாம் நாங்கள் மன்னிக்கிறோமோ மன்னிக்க எங்களுக்கு தயவு பாராட்டுங்க ஆண்டவரே. எங்களை யாரெல்லாம் மன்னிக்கிறோமோ அவர்கள் மன்னிக்க எங்களுக்கு தயவு பாராட்டுங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க, ஒருவரையும் நாங்கள் சபிக்காமல், ஒருவரையும் ஆண்டவரே எதிர்க்காமல், ஒருவரையும் விரோதமாய் நாங்கள் பேசாமல், உம்மை போல எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற மன்னிக்கிற ஒரு இருதயத்தை இந்த கல்வாரி நாட்களிலே எங்களுக்கு தந்து எங்களை பூரண சற்குணராய் பிதாவை போல் நீர் மாற்றுவீராக. எங்களுடைய கொஞ்ச நாட்கள், இனி வாழப்போகிற இந்த கொஞ்ச நாட்களிலே உம்மை போல வாழ்ந்து ஆண்டவர் இடத்தில் வர எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா,
ஹalleluya, ஹalleluya. God bless you, God bless you, God bless you.